Praise God, glorious God. ஆவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்க உமக்கு நன்றி. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒத்தாசை பலன், ஒத்தாசை கிருபை
ஒத்தாசை இரக்கம் தேவன் தரும்படி செபிக்கிறோம். மாறாத கிருபையும் மாறாத இரக்கத்திலும் எங்களை நடத்தும் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Please be seated. அன்றைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாட்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே ஒரு மிகுந்த உயர்வான நிலையில் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய உபவாச நாளிலே நாம் தேவனிடத்திலே வந்து சேருகிறதும் அவர் நமக்கு காண்பிக்கிறதான பெரிதான அன்பையும் நாம் நினைத்து பார்த்து எவ்வளவான கிருபை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு செய்தி முதல் ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். இதை நான் எந்த வசனத்தை வேத தியானமாக எடுத்துக்கொள்ள போகிறேன் என சொல்ல முடியுமா? எப்படி பிரசங்கிப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பிரசங்கத்தை எப்படி எடுப்பதுன்னு இப்ப நீங்க கத்துக்க போறீங்க. How to take a message from where? யாராவது சொல்ல முடியுமா? யூகிக்க முடியுமா யாராவது? வசனங்கள் ஒரு வசனத்தை படிக்கிற பொழுது அந்த வேத பகுதி உங்களுக்கு தெளிவாய் காண்பிக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று தினத்திலே நான் வாசித்த தியானத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ எந்த வசனத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன் என்று தெரியும். நம்முடைய டீம் என்ன? நேற்று என்ன பிரசங்கம்? சங்கீதம் 79:1. எப்படி வாசிக்கணும் வேதத்தை, எப்படி வாசிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். சந்தோஷம். ஃபுல் சேர். அப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் வாசித்து பாருங்க. 78-72 இது முந்தின பகுதி. என்ன 79 முன்னாடி என்ன இருக்கு? 78 கடைசி வசனம் என்ன? 72 படிங்க. சங்கீதம் 78வது அதிகாரம் 72வது வசனம். இவர் அவர்களை தன் இருதயத்தின் உண்மைப்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். The David shepherded them with integrity of heart, with skillful hand he laid them. அது முன்னாடி சொல்றாரு, from tending the sheep he brought him to be the shepherd of his people Jacob, of Israel his inheritance. இருக்கா வசனம் இருக்காங்க. நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த வேத பகுதி நாம் தியானிக்கிற பொழுது முதலாவது சபைக்கு வரணும், இரண்டாவது சபையில சொல்லப்படுகிற வசனங்களை எழுதி கொள்ள வேண்டும், மூன்றாவது வீட்டில் போய் இந்த வசனங்களை மறக்காமல் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கிற பொழுது அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை சுகமாக்கின பின்பு அந்த மனிதனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இனி பாவம் செய்யாதே. என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாதே. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ நான் உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறேன், உன் பாவத்தை மன்னித்திருக்கிறேன், இனி பாவம் செய்கிற பொழுது திரும்பவும் அந்த வியாதி உனக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. How many of you got this? The instruction of Jesus Christ. அப்படின்னா ஒரு அற்புதமாகட்டும், ஒரு ஆசீர்வாதமாகட்டும், ஒரு சுதந்திரமாகட்டும், ஒரு விடுதலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது தேவன் நமக்கு கொடுக்கிறது. It is not a permanent. நாம் அதை என்ன செய்யணும்? சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் இந்த சுகத்தை, இந்த விடுதலையை, இந்த ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். என் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்களிலும், எல்லா நிந்தைகளிலும், எல்லா தடுமாற்றத்திலும்
என்று தன்னை மாற்றிக் கொள்கிறவராய் காணப்பட வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு நன்மை கர்த்தர் உனக்கு செய்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மை it is not guaranteed until if you commit yourself in sin. இஸ்ரவேல் என்னை மறந்தான், நானும் அவனை மறந்தேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இந்த நாளிலே கவனித்து பாருங்க, எத்தனை எத்தனை காரியங்கள், எத்தனை வசனங்கள் நம் இருதயத்திற்கு ஏற்றதா தேவனாகிய கர்த்தர் அடுத்தினமும் நம்மை போஷித்து வருகிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொண்டோமா? ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறார், ஊழியத்திற்கு என்று முத்தரிக்கிறார். ஆனால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோமா? அந்த சுதந்திரம் நமக்கு அளிக்கப்படுகிறதா என்று பார்க்கிற பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் இழந்து விடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? Not the one service cannot help you to receive the miracle of God. ஏதோ சொல்றது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். 78ஆம் சங்கீதம் 62 வாசித்து பாருங்க. அதற்குள்ள இருக்கிற காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தமது ஜனத்தை பாருங்க, இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? தாவீது ஆகட்டும், சாலமோன் ஆகட்டும், சவுல் ஆகட்டும், தேவன் சொல்லுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். எத்தனை காலம் அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார்? தேவன் சொல்லுகிறதை செய்கிற வரைக்கும், தேவன் அவனுக்கு நிறைவேற்றின காரியங்கள் வரைக்கும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. இனி பல நேரங்களிலே அவர்கள் தேவனுடைய நன்மையை இறந்து போவதற்கு, சுதந்திரிக்காமல் இருப்பதற்கு அநேக தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். வேதம் சொல்லுது, சவுலை நான் ராஜாவாக்கினதற்காக நான் வசனப்படுகிறேன். தேவனுடைய இருதயம் கலங்குகிறது. காரணம், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய இருதயம் குளிர வேண்டும். கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்து நம்மோடு இருப்பதினால் ஆசீர்வாதம். சொல்லுங்க, கிறிஸ்தவர்களாய் இருப்பதின் ஆசீர்வாதம்னா இது எத்தனையோ பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருப்பான். நேற்று ஒரே ஒரு காரியம் சொன்னேன். தேவனுடைய திட்டம் ஆசீர்வாதத்துக்காக தேவன் சொல்கிற காரியம், each and every step we are into his presence. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இவைகளை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆராதனையில ஒரு குடும்பம், நேற்று சொன்ன அந்த காரியத்தை சொன்னேன். ஏறக்குறைய சபை முடிகிற பொழுது 12 மணிக்கு சபை முடியும், 12:20 உள்ள வராங்க. 12 மணிக்கு சபை முடிஞ்சிருச்சு, 12:35 வெளியே போயிட்டாங்க. அவங்க கிறிஸ்தவங்க, கையில வேதம் இருக்கு, ஆராதனை வந்திருக்கிறாங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுங்க. You tell me that. I don't want to question anyone. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் தேவனாகி கற்றுக் கொடுக்கிறார். இந்த 78ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு முதலாவது காரணம், the psalm of instruction. ஆலோசனை சங்கீதம். நான் சொல்லியிருக்கேன், துதி சங்கீதம் சொல்லியிருக்கேன். the song of praise, song of prayer, song of blessing நிறைய சொல்லி கொடுத்தாங்க. புது ஆத்மாக்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு எந்த சங்கீதத்தை படிக்கணும்? உன் வீட்டுல கர்த்தர் எப்பொழுதும் உன் வீட்டுக்குள்ளே அலங்காரமா இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதுல சங்கீதங்கள் எல்லாம் எப்படி நம்மை நடத்துகிறது. ஆனா இன்னைக்கு சொன்னாரு, the psalm of instruction, ஆலோசனை. இந்த சபையினுடைய ஒழுங்கு, இந்த சபைக்கான நன்மைகள், சபைக்கான ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லுகிற பொழுது சில ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? சபைக்குள்ள உட்கார்ந்து நம்ம மறந்துடும்.
we are not realizing our responsibilities. ஏதோ இந்த கூடாரத்தில் இருக்கிற அவ்வளவுதான். ஒரு நாள் தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதத்துக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற சில காரியம் நான் சொல்லுகிறேன். Our warnings not to repeat Israel's sin of the past, but to remember God's saving acts and marvelously persistent grace, and remembering to keep the faith within and His covenant. அவர் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர்களாய், நினைத்து பார்க்கிறவர்களாய், இந்த உடன்படிக்கைக்குள் நம்மை இணைத்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். நீ தேவனாகிய கர்த்தரை மறந்து விடுவாயானால் தேவனாகிய கர்த்தரும் உன்னை மறந்து விடுவார். அவர் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், அவர் உங்களுக்கு சொன்ன கட்டளைகளை எல்லாம் கை கொள்வீர்களானால், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சுதந்திரத்தில் ஒரு பங்கை தேவன் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சுதந்திரத்தோடு உன் வாழ்க்கையில அநேக நன்மைகளை தேவன் கொடுக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை என்று கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும்படியாய் உனக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். இது தேவன் உனக்கு கொடுக்கிறதான ஒரு கிருபை. அடிக்கடி சொல்லுவேன், the Christian faith should not see others, what others are doing. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் ஒரு மனுஷன் தன்னை உயர்த்த நினைப்பார்னு சொன்னால் அவன் கீழே போயிட்டே இருப்பான். கிறிஸ்துவ வாழ்க்கையில மட்டும் பேதுருவை கரம் தூக்கினவர் மேலமா இருக்காரு. Praise the Lord. But you cannot to push someone down the water. Don't ever try to do that. மற்றவர்களை கீழே தள்ளி நம்ம மேல வரணும்னு ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. ஒரு முறை அமெரிக்க தேசத்துல ஒரு சபையில தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபையும் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் அந்த சபையை நடத்தி கொண்டிருந்தார். இந்த சபையில குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, நடுத்தர ஜனங்க. இந்த போதகருக்கு எப்போதுமே இவர்களுக்காக ஜெபித்து இவங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த போதகர் இடைவிடாமல் அழுது அழுது ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஒரு முறை அந்த சபையினுடைய மூப்பர் அப்படி கேட்டாராம், ஐயா, இந்த ஜனங்கள் உயர வேண்டும் என்று நீங்கள் தனி ஜெபத்தில் அதிகமாய் ஜெபிக்கிறீர்கள், சபையிலே இதற்காக அநேகரை முன்பாக அழைத்து சபையினுடைய ஆத்துமாக்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், இதுல என்ன நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், என் ஜெபம் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், இந்த சபையில காணப்படுகிற ஜனத்தினுடைய சில குறைபாடுகள் என்னை தேவனை நோக்கி ஜெபிக்க வைப்பதில்லை. இவர்களுடைய வழிகளை கர்த்தர் சரி செய்து விட்டால் எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு இன்னும் நெருங்கி இருக்கும் என்று சொல்லி சொன்னார். முதலாவது நாம் ஜெபிக்கிற வேளையில, உபவாசிக்கிற வேளையில அதற்கான காரியங்களை நாம் செய்து விட வேண்டும். எதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த ஜெபத்திற்கு தடையாய் காணப்படுகிற காரியம், இந்த ஜெபத்திற்கு உதவியும் ஒத்தாசையுமாய் இருக்கிற காரியம், இவைகளை ஒரு சபையானது உணர்ந்து கொள்ளுமானால், அது சொல்ற ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவினுடைய பிரமாணம் நம்ம எப்படியாய் கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 29 வாசிப்பாருங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளும். 29 நீர் உம்முடைய மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்கள். But they are your people, your inheritance, that you brought out by your great power and your outstretched arm. நீட்டப்பட்ட உம்முடைய பலத்த கரத்தினாலே இவர்களை விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறீர். இவர்கள்
இந்த சுதந்திரத்திலே பங்கு அடைய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அது 7ஆம் வசனம் பாருங்க. இவங்க ஏன் இந்த சுதந்திரத்தை இழந்து போனாங்க? ஏன் இந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கல? வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை அழைத்த தேவன். நம்மை அழைத்த தேவன் நம்மை அழைத்தவர் எப்படி இருக்காரு? உண்மை உள்ளவர், கடைசி வரை நம்மை நடத்துவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரை நடத்துவார். ஆனா இங்கே 29ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, இந்த 29 எடுத்து தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. இதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் மிக 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 தெளிவானதாய் பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:13 திருப்பது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நிலைத்தருளும் என்று சொன்னார். அதே 34 எழுந்து பாருங்க. யாத்திராகமம் 34:9 எழுந்து பாருங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று இந்த ஜனங்கள் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தை மன்னித்து உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். We are your inheritance. ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. Oh Lord, if I have found favor in your eyes. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நாம் தேவனை தேடி வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்படியால், ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிடும்படியால், ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில தான் சபை ஆராதனைக்குள்ளே வருகிறோம். அதுதான் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீ நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அநேகர் சொல்ற காரியம், சபைக்கு கூட்டிட்டு வரேன், இவங்களை கூட்டு வரேன், இவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அப்படி நீங்க சொல்லவே வேண்டாம், அவங்க தானா வந்துடுவாங்க. அவங்கள்ட்ட ஒண்ணு நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு மிராக்கிள் நடக்கணும், அதுக்காக நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அதிகமா ஜெபம் பண்ணுங்க, ஒரு அற்புதம் நடக்கணும், இவங்க கடன் பிரச்சனை தீரணும், வாழ்க்கையில காணப்படுகிற உபத்திரவம் நீங்கணும், அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இவங்க வருவாங்க. தேவனுடைய சபைக்கு வருகிற ஜனங்களுடைய இருதயம் எதை எதிர்பார்க்கிறது? ஒரு நன்மையை தேடுகிறார்கள். நன்மை கிடைக்கிறதுனா அவங்க கர்த்தரை பிடித்துக் கொள்வாங்க. நன்மை கிடைக்கலன்னா கர்த்தரை விட்டுருவாங்களா? இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாதுல்ல. இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள், இனிமேல், அதாவது தேவனை அறிகிற அறிவே ஒரு பெரிய கிருபை. யாருடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவன் அப்படி ஒரு கிரியை செய்யலைன்னா இங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? எப்போதுமே நான் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, மோசே தேவனிடத்துல சொல்றான், ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை காண்பீங்க. அவன் பார்த்ததே அற்புதம் தான். முச்சடியிலே தரிசனமான தேவனை பார்த்தது ஒரு அற்புதம் தான். அவருடைய சமூகத்தில் போய் நின்றது ஒரு அற்புதம் தான். இது இந்த ஒண்ணு போதும் நம்ம வாழ்க்கையில, வேற அற்புதம் தேவையே இல்லை. ஏன்னா அவருடைய நடத்துதல் அப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு சபையை விசேஷமாய் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தான் சொன்ன, பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறிப்பிடாது. உள்ளத்துல யோசித்து பாருங்க, நீ காலையில நான் தேவனை தரிசிக்க வந்திருக்கிறேன், எனக்கு அந்த நன்மையை விட வேற நன்மை எனக்கு சொல்லுவீங்களா? இங்க வந்த பிறகு அற்புதம், பெரிய அற்புதம் நடந்தது. ரெண்டாவது, முதல்ல நீ தேவ சமூகத்துக்கு வர்றது பெரிய அற்புதம். நீ எவ்வளவு பேருக்கு அந்த கிருபை கிடைக்குதுமா? இடத்துல வாணிப பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்பா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை, அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். கர்த்தரை ஆராதிக்காம நான் வாழ்க்கையில் இருப்பது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை நான் செத்து போயேன் பாஸ்டர்.
ஒரு வாலிப பையன் வாயில வருது பாருங்க, கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறதுக்கு நான் செத்து போலாம். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை பாஸ்டர், வேலையும் தேவையில்லை, அந்த வாழ்க்கையும் தேவையில்லை. கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுப்பார், கர்த்தர் வழியை திறப்பார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில தேவனை ருசித்தவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். டேஸ்ட் அண்ட் சீ. சிலருடைய வாழ்க்கையில இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஸ்கிப் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவங்க பார்க்கிறவர்கள் ருசித்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்குகிற கிறிஸ்துவை தூரந்து பார்க்கிறவங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையை தூரந்து பார்க்கிறவங்க, கிறிஸ்துவ நன்மையை தூரமாக இருந்து பார்க்கிறவர்கள் அவங்க உள்ள வந்து அனுபவிக்கவே இல்லை. சொல்றாரு, வருத்தப்பட்டு வாழும் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கிரீக் டேர்ம்ஸ்ல ஹென்ரி ஸ்கின் அப்படிங்கிறவர் எழுதுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கன்னா மூட்டை தூக்குறவங்க இல்ல. You're carrying Christ in your life. என்ன எழுதுறாரு? கிறிஸ்துவை சுமக்கிறவர்களை தான் கூப்பிடுறாரு. அது மூட்டை தூக்குறவங்க இல்ல. அப்படியான இன்டர்பிரேஷன் ஆக இருக்கும் பாருங்க. அவ என்ன சொல்றோமா, பிரசனம் நமக்கெல்லாம் பிரசனம் தேவையில்லை. பாரம் தூக்குகிறவர்கள்னா நம்ம சுமந்துருக்கிற பாரம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை ஏற்றதுக்கு முன்னால, ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நமக்கு எவ்வளவு பாரம் இருந்துச்சு சொல்ல முடியுமா உங்களால? எவ்வளவு பாரம் இருந்துச்சு? குடும்ப பாரம், நோய் என்னும் பாரம் இல்லையா, கடன் பாரம், பிள்ளைகளுடைய படிப்பு நமக்கு பாரம், சரியான வேலை கிடைக்கிறதா அது ஒரு பாரம். இப்படி இவ்வளவு பாரத்தை சுமந்தோம். எப்போ? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி. கிறிஸ்துவை உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப நிம்மதியா இருக்கும். இப்ப நான் எப்படி இருக்கோம்? இந்த பாரம் எதுவும் அல்ல, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிற ஒரு பாரம் மட்டும்தான். எப்படி நான் போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன்? அப்போ இந்த பாரம் என்ன உங்களுக்கு? கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு பாரம். உண்மையா சொல்றேன். நான் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாக இருக்கும்னு சொல்றாரு. அப்ப அவரே சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்க நுகத்தை இறக்கி வைங்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அப்ப இயேசுவை நாம சுமக்கிற பொழுது அது பெரிய சுமையா இல்லை, ஆனாலும் ஒரு சுமையா இருக்குமானால் நீ எங்கேயும் இறக்கி வச்சிடாத, ஏழுக்காவது இறக்கி வை. பேசுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கர்த்தரின் பாரத்தை, உங்க பாரத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கேன். இப்ப பாடுவோம். கர்த்தரின் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம், அவரே நம்மை ஆதரித்தார், அதிசயம் செய்தார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம், அவரே நம்மை ஆதரித்தார், அதிசயம் செய்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது, அதை யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அது இல்லாம பார்வோன் சுமந்துகிற சுமை வேறு. முதல்ல
நிலத்திலிருந்து நிலக்கீரை எடுத்து மண்ணை மிதித்து செங்கல் உருவாக்கினார்கள். அதற்கு அவர் வைக்கோலும் புல்லும் கொடுத்து அதை சுட்டெரிப்பதற்கு, செங்கல் சுடுவதற்கு. ஆனால் மோசே தேவனுடைய மனிதன் போய் இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும், நாங்கள் தேவனை ஆராதிக்க போக வேண்டும்னு சொன்ன உடனே அவன் செஞ்ச காரியம், இவர்களுக்கு வேலை குறைவா இருக்கிறது, வேலை சுமை அதிகப்படுத்துங்கள் சொன்னாங்க. அவன் என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு விறகும் வைக்கோலும் இனி கொடுக்க கூடாது, அதையும் அவர்களே தேடிக்கொள்ளட்டும். ஜனங்க மோசையை பார்த்து சொன்னாங்க, ஐயா நிம்மதியா அடிமையா இருந்தாலும் கொஞ்சம் படு கம்மியா இருந்துச்சு, ஆனா என்னைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பார்வனிடத்துல போய் எங்களுக்காய் பரிந்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களோ அந்த நிமிஷத்துல எங்கள் பழு சுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு என்று மோசையை நோக்கி ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் யோசிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து தேவனை ஆராதிக்கும்படியாய் உன்னை வனாந்தரத்தின் வழியாய் உன்னை கொண்டு வந்து பலவிதமான பாரங்களை சுமந்து, பலவிதமான தீமைகளை சுமந்து, பலவிதமான உபத்திரவங்களை சுமந்து, பலவிதமான வியாதிகளை சுமந்து இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை தேவனாகிய கர்த்தர் மீட்டு எடுத்து தமது சுதந்திரத்திலே உனக்கு ஒரு பெரிய பங்கை கொடுத்து நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு இரக்கம் செய்திருக்கிறார். இந்த ஆராதனையில உன்னுடைய பங்கு என்ன? பக்கத்துல பாருங்க, உங்க கணவர் உங்களோட ஆராதிக்கிறாரா? உங்க மகன் உங்களோட ஆராதிக்கிறானா? உங்க பிள்ளை உங்களோட ஆராதிக்கிறாங்களா? உங்க தாய் தகப்பன் உங்களோட ஆராதிக்கிறாங்களான்னு பாருங்க. எவ்வளவு துர்பாக்கியசாலி நீங்கள். அவர்கள் உங்களோடு கூட இல்லைன்னா இயேசு வருவார் என்றால் கைவிடப்படுவது ஒண்ணு, இப்பவே அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி தடையா இருக்கிறது அது ஆத்மா ஒன்றுதான். உன்னோடு நீங்க எந்த ஆத்மா உன் கூட கை கொடுத்து இந்த சபைக்குள் வரவில்லையோ வாழ்க்கை அதுதான் பெரிய சாபம். கிறிஸ்துவை அறிந்து பின்மாற்றத்தில் போகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பு அருவருப்பாய் காணப்படும். அவன் கைவிடப்பட்டவனும் தேவனால் தள்ளப்பட்டவனுமாய் இருப்பான். Praise the Lord. This is what the Bible says today. ஆனால் 34 எடுத்து பாருங்க, 9ஆம் வசனத்தை எனக்கு இன்னொரு வாசித்து பாருங்க. ஆண்டவரே என்ன கேட்கிறோம்? உம்முடைய கண்களில். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க கணவர் உங்க 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இப்ப கேட்கிறீங்க, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததான். அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு உண்டு. யார் சொல்ல தெரியும் அந்த கிருபையை? இருக்கிறவர்கள் மட்டும். Those who present. தெளிவா, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நேரோட்டமா 4 பாட்டை பாடிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு போறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல மகளே. கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒரு பெரிய சுதந்திரத்திற்குள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 40 நாளில் இந்த எத்தனாவது நாள் தெரியுமா? 33வது நாள் உபவாசத்தில் வந்திருக்கிறோம். இந்த 33 நாட்கள் காலையில் ஒரு பிரசங்கம், மத்தியானம் ஒரு பிரசங்கம், சாயங்காலம் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2 பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆசீர்வாதத்திற்கு தேவனை பங்கும் பாத்திரமுமாய் மாற்ற நினைக்கிறார். இது இழந்து போகாது. பல நேரங்களில் சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ரட்சிப்பை சுதந்திரிக்கணும், எங்களோடு தேவனை ஆராதிக்க வரணும். நான் சொல்லுவேன், அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, சமீபமாக இருக்கிறது. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய பங்கா இருந்தாலும் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய சம்பாஷணைகள், உங்களுடைய வாழ்க்கை அவர்களை மாற்றுகிறதா இருக்கணும். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கட்ட செய்திருக்கிறேன். கடந்த நாளில் தேவன் தீர்க்க தரிசனமாய் சில காரியத்தை சொன்னார். 5 குடும்பத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த நன்மை எழுதி வைத்த நன்மையை சுதந்திரிப்பார் என்று சொன்னேன். அதில் 2 சாட்சி நேற்றோடையும் வந்துடுச்சு. அவர்கள் முன்வரும் தேவனுக்கு சாட்சி சொல்லுவார். ஏன் சொல்ற தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல இந்த உபவாச நாளில் விசேஷமாய் இந்த உபவாச நாளிலே தேவனாகிய கர்த்தர் காண்பிக்கிற இரக்கமும் தயவும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து சேர்ந்திருக்கிறது. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. அப்ப இந்த 9ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த ஒவ்வொரு
வார்த்தைக்குள்ளும் அடங்கியிருக்கிற காரியம். தேவனாகிய கர்த்தர் 2 கற்பனைகளை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? நீங்க பாருங்க 34 எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது காரியம் வேதம் என்ன சொல்கிறது? That God wants to give the tablets of stone. கற்பலகைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அந்த கற்பலகைகள், முதலாவது கற்பலகை என்ன ஆயிற்று? இரண்டாவது கற்பலகை தான் இப்ப மோசேக்கு தேவன் கொடுத்து அனுப்புகிறார். The Moses bowed to the ground at once and worshiped, O Lord, if I have found favor in your eyes. முதலாவது உடன்படிக்கையை நாம் உடைத்துக் கொண்டிருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால், நம்மேல் காண்பிக்கிற கிருபையினால் இன்னொரு உடன்படிக்கை உன்னோடு தேவன் ஏற்படுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் உன் கையில இன்றைக்கு கொடுக்க நினைக்கிறார். நீ அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? தலை மட்டுமாய் குடிந்து, ஓ தேவனே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமானால், தயவு கிடைக்குமானால், ரட்சிப்பு கிடைக்குமானால், அந்த சுதந்திரத்திற்குள்ளே நான் போவதல்ல, அநேகரை என்னோடு கூட அழைத்து வந்த ஜனங்களை நான் கொண்டு போவேன். இதுதான் மோசேயுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா அடுத்த காரியம் சொல்ற பாருங்க, ஓ லார்ட், if I have found favor in your eyes, he said, then let the Lord go with us. Although this is the stiff-necked people, forgive our wickedness and our sin, they take us as your inheritance. இந்த சுதந்திரம், இவர்கள் சுதந்திரவாளிகள், தெரியாம வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்துட்டாங்க. இந்த ஸ்டிஃப் நெக் தெரியுமா? எத்தனை பிரசங்கமும் அவங்க வாழ்க்கையை மாற்றவே முடியும். இழிவான ஆதாயத்திற்காக கர்த்தரை தேடுகிறவர்கள். இழிவான ஆதாயம் என்ன அர்த்தம்? ஏசாவை போல வெறும் சொல்ல வேண்டிய அவசியம். இப்ப திரும்பி நீங்க உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள்ள வந்துருங்க. வனாந்தரத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை அதை மறவாயாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் பார்த்தீங்களா? Every time the people creating the confusion among the people, ஜனங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கலகம் பண்ணிட்டே இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு சொல்ல மாதிரி எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஏன் போகாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தை முடிக்க போறோம். உங்க நம்பிக்கை என்ன? கர்த்தர் 7 நாள் இருக்கு, செய்வாரா செய்ய மாட்டாரா தானே? அவர் அற்புதம் செய்ய ஒரு நிமிஷம் போதும். அவர் அற்புதம் செய்ய ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஆனா அந்த அற்புதத்திற்கு என்ன தடை என்பதை நீ நாங்க ஆரம்பிச்சிருக்கணும். We want to see the what who are all the hindrances for this blessings. யாரெல்லாம் இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த ஜெபத்தில் நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய சுதந்திரத்தை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. என்னுடைய நன்மைகளை யாரும் தடை செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, யோபு சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்க உனக்கு ஒரு தடையை நான் சொல்றேன். இது என்னுடைய இண்டிவிஜுவல் பிளெஸிங்ஸ், உன்னுடைய இண்டிவிஜுவல் பிளெஸிங். பீப்பிள் cannot stop. ஆனால் இது எல்லாருடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய சுதந்திரம். இதை நம்ம ஒருமனப்பட்டாலுடைய இந்த நன்மையை நம்ம காண முடியாது, இந்த சுதந்திரத்தை பார்க்க முடியாது. பாருங்க, மோசேக்கு விரோதமாய் மிரியம் கலகம் பண்ணுகிறார். அவ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வருகிற பொழுது தம்புரை வாசித்து கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினான்னு பாடி ஜனங்களை கூட்டிட்டு வந்ததும் அவங்கதான். இப்ப அந்த ஜனங்கள் பிரயாணமாய் போவதற்கு தடையா இருப்பதும் அந்த மிரியம் தான். மோசே பார்க்கிறான், இந்த ஒரு பெண் நிமித்தமாய் இவ்வளவு தடையானவரே,
இந்த குஷ்டரோகத்தை மாற்றிவிடும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். பரிந்து பேசலாம். அதான் தெரிஞ்சு பாஸ்டர் மணி என்று சொன்னாங்க. நேற்று நாளை ஜபத்தில் நீங்க வந்திருந்தீங்கன்னா அவர் சொன்னார் அர்த்தம் அடைந்து எதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒரு கடந்து போக தேவன் உதவி செய்வாரானால் நம்ம உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உபத்திரமும் செய்யக்கூடாது. We cannot be the ignorances. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், இஸ்ரவேலை நான் உயர்த்தணும். இவங்க இருதயத்தில் உண்மை இருக்கிறது, இவங்க இருதயத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு மனவாட்சி இருக்கிறது, இரவும் பகலும் கர்த்தரை தேடுகிறார்கள். இவங்களை நான் ஆசீர்வதிக்கணும், இவங்களை நான் உயர்த்தணும், இவங்களை நான் மேன்மைப்படுத்தணும், இவங்களை நான் பலப்படுத்தணும், இவங்க சபத்தை நான் கேட்கிறோம். ஆனால் இதற்கு இடையூறாய் ஜனங்கள் வரும் பொழுது கர்த்தர் அதை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். God never forgive, because today our God is ruling this church and Christianity. I believe in my heart. என் இருதயத்தில் நான் பார்க்கிறேன், இந்த சபையை நடத்துகிறவர் ஆவியானவர், இந்த சபைக்கு முன்னின்று நம்மை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறவர் ஆவியானவர், ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல. ஏன்னா ஒரு மனுஷனால இதை செய்ய முடியாதுங்க, ஒரு மனுஷன் அதை செய்ய முடியாது. இவன் நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகராய் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு சபையை ஒரு மனுஷனால் நடத்த முடியாது. How many politics, how many jealous, how much of hardened hearts, கடின இருதயம், எப்பொழுதுமான இருதயம், அது இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம் கரத்தை பிடிக்கவே மாட்டார். நம்மை பரிசுத்த சபையால் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 லட்சம் பேர் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு கமெண்ட்ரி சொல்லுது. approximately around 40 lakhs people என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அது இதுவரைக்கும் நிறுவனமான ஆகல, யாருமே இதுவரைக்கும் சொல்லல, சரியான ஒரு குறிப்பை இதுவரைக்கும் யாரும் சொல்லல. approximately 40 lakhs. ஆனால் எத்தனை பேர் உள்ள போனாங்க, எத்தனை பேர் இந்த சுதந்திரத்துக்குள்ள போனாங்க? எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை ஜனங்களிலும் 2 பேர் மட்டும்தான் அங்கிருந்து விட்டவங்க. மீதியானவங்கள யாருன்னா இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே பிறந்த பிள்ளைகள், எகிப்தில் இருந்தவங்க, எகிப்திற்கு வெளியே வந்த பிறகு நடந்த காரியம். அந்த 12 கோத்திரத்திலும் சிலர் அதுக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போனது யார்? ஆதி முதல் இருந்தவர்கள். யாரு? காலேபும் யோசுவாவும். நீ அதுதான் நீ தேவ கிருபையை பார்க்கிற பொழுது, ஆனா கர்த்தருடைய விருப்பம் தெரியுமா? இந்த சபையில காலேப் யோசுவா மட்டும் இல்ல, புறப்பட்ட அத்தனை பேருமே போகும். This church lead a spiritual journey and called and unite with every individual families, unite with one another, union with Christ, and demonstrate and experience our salvation while our traveling towards the journey of the New Jerusalem. புதிய எருசலேமுக்குள்ளே நாம் போவதற்கான இந்த ஐக்கியம், கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற காரியம், கிறிஸ்துவை ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை, இதை தான் உங்களை கொண்டு போக அல்லாமல் வேறு உங்களை கொண்டு போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்களுடைய இருதய பாருங்க, இந்த 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்க தெளிவா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மோசே விழுந்து கிடக்கிறான். தேவனாகிய கர்த்தர் மோசேவை துரிதப்படுத்துறார். வாசித்து பாருங்க. God called Moses. என்ன கூப்பிடுறாரு? அதிகப்படுத்துறாரு. 7ஆம் வசனம் பாருங்க. அதை என்ன சொல்றாரு? திரும்பி வந்து அருமையான வசனம் பாருங்க. வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு
என்ன சொன்னாரு? கடும் கோபம் உண்டாக்கினார்கள், அதை ஒரு நாள் மறந்து போகாது. தேவன் என்ன சொல்றாரு? இன்னைக்கு வழியிலெல்லாம் நீ எவ்வளவு செய்தையோ அதை மறக்காத. நீ செஞ்ச காரியம் கர்த்தரை அதிகமாய் கோபம் மூட்டினது, அது ஒரு நாள் நீ மறக்க கூடாது. அடுத்த காரியம் பாருங்க. இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய், இவ்விடம் வந்து சேரும் மட்டும் ஓரிலும் கர்த்தருக்கு கோபம் மூட்டின கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். என்ன சொல்றாரு? நினைத்தார், ஆனால் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் மலையில் ஏறின பொழுது 40 நாள் இரவும் பகலும் மழையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறான். அப்படி வழிநடத்தி வரும்போது தேவனாகிய கர்த்தர் வழியில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. ஜனங்க கொஞ்சம் வணங்கா கழுத்துள்ளவங்களா இருக்காங்க. மோசே, நிறைய பேர் வனாந்திரத்துல செத்துட்டு இருக்காங்க, எனக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால செத்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படியே விட்டா நல்லா இருக்காது. நீ சீக்கிரமாய் என் சமூகத்திற்கு வந்து நான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற உடன்படிக்கையை வாங்கிட்டு போய் கொடு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசே அழைக்கிறார். மோசே தேவனுடைய பர்வதத்திற்கு ஏறி போகிறான். அங்கே 40 நாள் இரவும் பகலும் உணவு உட்கொள்ளாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் அவன் விழுந்து கிடக்கிறான். மோசேயுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்ல. புரிஞ்சுக்கொள்ளுங்க, தெளிவா இருங்க. The 40 days prayer என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இல்ல. மோசே எங்க இருந்தா நினைச்சுக்க. மோசே எங்க இருந்தா? பார்வோனுடைய அரண்மனையில எல்லா சுதந்திரத்தோடும் எல்லா ஞானத்தோடும் அந்த பார்வோனுடைய பொக்கிஷம் அனைத்திற்கும் அதிபதியா இருந்தான். அதை விட்டுட்டு எங்க வரான்? இந்த ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று வருகிறான். மோசே தனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவன் பார்வோன் அரண்மனை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக நான் 40 நாள் சபையை கூட்டி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சமூக தேவ சமூகத்தில் நான் முழங்கால் வழிபடும் போது என் நன்மைகளை கர்த்தர் எனக்கு அருளை செய்வார். என் அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். இன்னைக்கு உபவாசம் என்று சொல்லுகிற பொழுது 40 நாள் சொன்னால் இந்த உபவாசம் ஊழியருக்காக, ஊழியர் குடும்பத்திற்காக, இது சபைக்கு உண்டாக போகிற நன்மை. அப்ப சபையில உனக்கு பங்கு இருக்கா இல்லையா? Are you a member of the church? Are you want to be part of this blessings? இந்த ஆசீர்வாதம் உனக்கு பங்கு இருக்கு இல்லையா? இந்த நன்மை உனக்கு தேவன் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? என்ன செய்யணும்? I want to be a part of this fasting prayer. I want to give the support. I want to give the strength my servant of God in this place. அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க ஒரு தடை இல்லை. ஆனா என்ன ஒரு காரியம்னா, மோசே எந்த நிலையிலும் சோர்ந்து போகவே இல்லை. He never get upset. ஏன்னா மோசேயுடைய அனுபவம் தெரியுமா? அவன் ஜனங்களுக்காக தான் போனான். ஆனா 40 நாள் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான். பாருங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது ஒரு பெரிய பாக்கியம். காலையிலும் மத்தியானமும் சாயங்காலமும் வந்து ஜெபிப்பது என்பது, பிரசங்கிப்பது என்பது அவருக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஊழியத்துடைய முன்னேற்றங்கள் ஆதி முதல் கொண்டு நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் உபவாசத்தை நாம் கூறுகிறோமோ அந்த உபவாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் சபைக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். அந்த உபவாசத்தில் பங்கெடுக்கிற, உண்மையாய் பங்கெடுக்கிற குடும்பங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. You can see the marvelous sign. You can see the marvelous. எழுதி வைத்துக் கொள்ளும். ஒரு பிள்ளை ஒரு காப்பாடு என்னன்னு சொன்னாங்க, ஐயா எனக்கு ஐபிஎம்ல வேலை கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன், நான் சாட்சி சொல்லணும். சண்டே வந்து சொல்லுவோம். 5 குடும்பம்னு சொன்னீங்க, நான் ஒரு குடும்பம். Praise the Lord. I'm very happy to receive such a testimony.
விண்ணப்பம் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவரை என்னை உயரத்தில் வைத்தார். தேவனை ஆசீர்வதித்தார், என்னை மேன்மைப்படுத்துகிறார், அந்த சுதந்திரத்தை பங்கு பாத்திரமாய் மாற்றுகிறார். இதுதான் நம்ம தேவனிடத்தில் கேட்கிறாரு. அதை பெற்றுக்கொண்டோம். அடுத்து என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி வரை அதை காத்துக்கொள்ளும். ஒரு கிருபை கர்த்தர் கொடுப்பார், ஆனால் அதை காத்துக் கொள்ளுகிறோம் தான் அது நினைக்கிறது. பாருங்க, 40 நாளும் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் மோசே அந்த தேவனுடைய பர்வதத்தில் விழுந்து கிடக்கிறான். முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்க மாதிரி என்ன மாதிரி இல்லை. அவன் கற்பலகையை வாங்கி போனா பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இங்கிருந்து ஏறக்குறைய மெஜஸ்டிக் தூரம். ரோட்ல போறது இல்ல, மலையின் மேலே ஏறி போகும். இங்கிருந்து மெஜஸ்டிக் தூரம். எப்படின்னா, ஒரு மலையில ஏறணும்னா அடுத்த மலை இறங்கி இன்னொரு மலை ஏறும், அந்த மலையில இறங்கி இன்னொரு மலை ஏறும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது ஒட்டகத்துல பிரயாணம் செய்யும். மினிமம் 5 hours. நான் பிரியமாய் போகையில எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு. சில ஜனங்கள் துருதுருன்னு போயிட்டாங்க. மேலே ஏறிட்டு விடிய காலையில் 7 மணியோ 8 மணிக்கு வந்துருக்கிறாங்க. சிலர் 9 மணிக்கு தான் வந்தாங்க. 9 மணிக்கு அவங்க வருகிற பொழுது அவங்க ஏறக்குறைய the consciousness அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. the consciousness இல்லாம என்ன அர்த்தம்? துவண்டு போய் எழுந்து நிற்க முடியல. அந்த மாதிரி ஒரு வனத்தம், அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு கற்பாறை தான். அந்த இடத்துல மோசே ஜனங்களுக்காக உடன்படிக்கையை தன் கை விரலினால் எழுதாது. 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தன் கை விரலினால் எழுதின உடன்படிக்கை பலகையை தேவன் ஜனங்களுக்கு என்று மோசே மூலமாய் கொடுத்து அனுப்புகிறார். ஆனா அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எத்தனை 1000 வருஷங்களுக்கு பிறகு நான் சொல்றேன், நம்ம இப்ப போகும்போதே அந்த நிலைமை இருக்குன்னா, அப்போ மோசே நாட்கள்ல அந்த இடம் எப்படி இருந்து யோசிச்சு. இன்னைக்கு ஒட்டகத்துல போலாம், $50 நம்ம கொடுத்தீங்கன்னா ஒட்டகம் உங்களை கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு இறக்கி விட்டுரும். அது அந்த ஒட்டகத்துல போனோம்னு சொன்னாங்க, உயிரை கையில பிடிச்சதாங்க நாங்க ஏறணும். ஒட்டகம் இப்படி இறங்குது கீழே, மழை இப்படி இருக்கு மழை. அது கொஞ்சம் மழையை வெட்டி வச்சுட்டாங்க, ஏற மாதிரி வெட்டியிருக்காங்க. ஆனாலும் முடியல, கடினமா தான் போய் பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் அந்த தரிசனத்திலேயே கர்த்தர் எங்களுக்கு காண்பிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம் பாப்பா, நீ சும்மா இருக்கு. அவளுக்கு ஆசை போகணும். நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னா, பாரு காலையில பாரு போயிட்டு வர்றோம் நிலைமையை பாரு அப்படின்னு. ஒரு அம்மா ஜுரமே வந்துருச்சு, ஹை டெம்பரேச்சர். காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை. என்ன மாத்திரை? அவ்வளவுதான், பேச முடியல. இவங்க முதல்ல தேவன் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு ஒரு பயங்கரமான அனுபவம், வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே அந்த மலையில ஏறி இருப்பாங்கன்னா, அந்த மலை பாருங்க, ஒரு நாளைக்கு கம்மினா ஒரு 500 பேராவது ஏறாங்க. Per day approximately 500 people climbing the mountain. மலை ஏறி இறங்குறாங்க. நடந்து எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? கொஞ்சம் தகுவா இருந்திருக்கும். ஆனா இப்பவே அந்த இடத்துக்கு போக முடியும்னா மோசே எப்படி போயிருப்பாரு? ஒரு கல்லை பிடிச்சு இன்னொரு கல்லை பிடிச்சு இன்னொரு கல்லை பிடிச்சு, ஒரு கல்லை காமிப்பா, அந்த கல் உருண்டு கீழே போகும், அடுத்த கல்லை பிடிச்சுக்குவார். இப்படித்தான் போய் கடினமா போய் அங்க போய் நின்றுருப்பார். இந்தப்பா பசிக்கிறது, ஒரு டீ கொடுப்பான், ஒரு பல்பி அரைஞ்சி கொடுப்பான். கேட்க முடியுமா? சொல்லுங்க, சுடுதண்ணி கொடுங்க, அப்பா அப்பா கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். யாருக்கா கூட மிகுந்த. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், மோசே இடத்துல இனி நம்ம நின்று பாருங்க. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்கணும், பதில் கொடுக்கணும் என்று சொன்னால், நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாற்றும், என் கணவன் நிலைப்பாடை மாற்றும், என் மனைவியின் மனதை மாற்றும், பிள்ளைகள் யோசனை மாற்றும், சிந்தனைகளை மாற்றும்.
அப்ப என்ன ஆகுது பாருங்க, 40 நாள் ஆயிடுச்சு, இரவும் பார்க்கணும். கர்த்தர் அந்த கற்பலகையை கையில கொடுத்து சொல்றாரு, மோசே சீக்கிரமாய் போ என்று வாசி பாருங்க. கர்த்தர் என்னை நோக்கி ஏன் எங்க தேவனுக்கு கீழே நடக்கிறது தெரியும், மேல நடக்கிறது தெரியும். ஆனா என்ன சொல்றாரு, தேவன் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு? தேவன் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு? கவனிங்க, கர்த்தர் நினைச்சிருந்தா மேலே இருந்து அந்த ஜனங்களை தண்டித்திருக்க முடியும். தேவன் நினைச்சிருந்தா மேல அந்த ஜனங்களை தண்டித்திருக்க முடியும். ஆனால் என்ன செய்யற தேவன்? தண்டிக்கல. சொல்றாரு, மோசே நீ எழுப்பி துரிதமாய் கீழே இறங்கி போ, கற்பனை எடுத்துட்டு போ, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். The people spoil themselves. வேதத்தை வாசி பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுப்பி சீக்கிரமாய் இந்த இடத்தை விட்டு போ, நீ எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகி Then the Lord told me, go down from here at once. சீக்கிரமாய் நடத்தை விட்டு கடந்து போ, தீவிரமாய். எபிரேய பாஷையில் என்ன தெரியுமா? Don't delay, make yourself fast. சீக்கிரமாய் நீ போ. ஆனா பல வேத வல்லுநர்கள் இதை சரியா மொழிபெயர்க்கல. நீங்க கமெண்ட்ரி, இந்த வசனத்துடைய கமெண்ட்ரி நீங்க கேட்டீங்க, அந்த கமெண்ட்ரி என்ன சொல்றது தெரியுமா? ஏன் தேவன் மோசேவை துரிதப்படுத்தணும்? அவரே கையெழுந்து நம்ம ஜனங்களை மண்டையில் அடிச்சிருக்கலாம்ல. மோசே நீ நிதானமா போ, நீ போற வரைக்கும் அந்த ஜனங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஜனங்க கெடுத்துட்டு தங்களை கெடுத்து கொண்டாங்க, நீ சும்மா அவசரமா போகாத, உன் கை கால அடிபட்டுற போது இந்த பலகை எடுத்துட்டு மெதுவா இறங்கு. ஏறும்போது இறங்கும் போது 2 கையிலும் கற்பலகைகள் அந்த சுமந்துட்டு வராரு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்பவும் அந்த அதிகாரத்தை இந்த தலைவனாகிய மோசே கையில கொடுக்கிறார் தேவன். நீதான் அந்த ஜனங்களை அழைச்சு கொண்டு வந்த, நீதான் அந்த ஜனங்களுக்காக பல நேரங்களை ஜெபிச்ச, இப்ப இந்த ஜனங்களை என்ன செய்யணும்னு நீ தீர்மானி. புரிந்து கொள்ளுங்க, நம்ம பல நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பது மாத்திரம் சுதந்திரம் அல்ல. இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அதை எப்படி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியும். எடுத்து வாசி பாருங்க. ஒரு மனிதனுக்கு 1 தாளந்து, ஒரு மனிதனுக்கு 2 தாளந்து, இன்னொரு மனுஷனுக்கு 5 தாளந்து கொடுக்கிறார். இந்த 5ஐ பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சா? 5 10 ஆக்கலாம், 2ஐ பெற்றுக்கொண்டவன் 4 ஆக்கலாம். அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் யாரு? ரட்சிப்பை சுதந்திரித்த பிறகு ரட்சிப்பின் வழியிலே நடவாதவன், தேவனுக்காக எந்த கிரியும் செய்யாதவன், கண்டும் காணாதவனாய், கேட்டும் கேளாதவனாய், இருந்தும் இல்லாதவனாய் இருக்கிறவன் அவன்கிட்ட வராது. இந்த 5 வாங்கினவன் 10 ரூபாய் கொடுக்குறான். ஆண்டவரே நீ கொடுத்த தாளத்தை நான் 10ஆய் வாங்கி இருக்கிறேன்ப்பா சொன்ன சொல்ற நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி அந்த 5ஓடு இந்த 5ஐயும் கொடுத்து இந்த 10ஐயும் நீ வச்சுக்கோட்டார். 2 பெற்றுக்கொண்டு ஒரு 4ஐ கொடுக்கும்போது சொல்ற அந்த 4ஐ நீ வச்சுக்கோ, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அடுத்தது எங்க வராரு? 1 தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் வராரு. சொல்றாரு எங்கே? அவன் சொல்றான், ஒரே வார்த்தை சொன்னான், அதை நான் புதைத்து வைத்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? எங்க வச்சிருக்காங்க? யாருக்கும் தெரியாது. ஏன் சபைக்கு வெளில போனவன் வரல? புதைத்து வைத்து. ஏன் உபவாசத்துக்கு வரல? புதைத்து வைத்து. அப்போ கேட்கிறாரு, தேவன் யாரு?
அந்த ஒன்றை பிடுங்கி யார் விடுகிறாரு? யார் விடுகிறாரு? தேவன உள்ளவன் எவனோ. எது உள்ளவன்? தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ சமாதானம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த கிருபையை வாங்கி கொடுத்து இவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிக்குமான இடத்திலே கொண்டு போய் தள்ளுங்கள் சொல்றாரா இல்லையா? He is given a punishment. கிரியை செய்யலனா punishment. அழுகையும் பற்கடிக்குமான இடத்திலே இவனை கொண்டு போய் தள்ளுங்கள் சொல்கிறார். அப்ப சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களிடத்துல உள்ளதை தேவன் திரும்ப கொடுக்கிறார், அதிகமாய் கொடுக்கிறார். ஆனா இல்லாதவரிடத்திலே உள்ளதையும் பிடுங்கி கொள்ளுகிறார். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நீ இழக்க விரும்புகிறாயா அல்லது தேவனிடத்தில் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள நினைக்கிறாயா? இதுதான் நீ பிரசங்கம். நீ என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல then the Lord told me, go down from here at once, because of your people whom you brought out of Egypt have become corrupt. என்னாச்சு? They became corrupt. கெடுத்துக் கொள்ளுதல். They corrupt. கொஞ்சம் பயம் இருக்கும் பாருங்க. சபைக்கு வரும்போது கர்த்தர் பார்ப்பாரு, கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப அந்த கொஞ்சம் பயமும் இல்லை. They corrupt. துணிஞ்சு பாருங்க, விக்கிரகங்களை தாங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். அப்படின்னு சொல்றாரு, they have turned away quickly. இந்த பிரசங்கத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். They have turned away quickly from what I commanded and have made a cost idol for themselves. தங்களுக்கு என்று ஒரு விக்கிரகத்தை, ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி கொண்டார்கள். ஆனா என்ன நடக்குது பாருங்க. And then the Lord said to me, I have seen these people and they are a stiff-necked people. வணங்கா கழுத்துள்ள ஜனம். எதுக்குமே தலை குனிய மாட்டாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க வழிதான் சரியான வழி, நாங்கள் போகிற பாதைதான் உத்தமம், எங்க பேச்சுதான் சரின்னு சொல்லுவாங்க. அந்த ஜனங்களுக்காக இனி என்னிடத்துல பரிந்து பேசுவாங்க. தேவன் சொல்றார், don't ever burden for them because they are stiff-necked people. இருதயத்திலே கடினம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் தான் இருக்காங்க. ஒரு பெரியவங்களை கண்டா ஒரு பிரைஸ் கார்டு கூட சொல்ல மாட்டாங்க. நான் பிள்ளைகளை தப்பே சொல்ல மாட்டேன். இது யூஸ் பண்றதுனால ஒரு வார்த்தை வந்துருச்சு, தப்பா இருந்தா சாரி. பிள்ளைகளுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பிள்ளை வந்து பிரைஸ் கார்டு, ஐயா பிரைஸ் கார்டுமான்னு யாராவது சொல்லலைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சொல்லலைன்னா கவலைப்பட மாட்டேன். பட் ஐ வெரி மச் worry about the parents. தாயை போல இல்லை. பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொடு. You teach your children from the childhood. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுங்க. உபவாசத்தை கற்றுக் கொடுங்க. வேதம் வாசிக்க கற்றுக் கொடுங்க. சின்ன லிட்டில் பைபிள் வாங்கி கொடுங்க. அதில் இருக்கிற கதைகளை கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு அப்பவே போதிக்கணும். ஏன்னா நான் பிரசங்கிப்பதற்கு ஆதியில நான் கேட்ட வேதாகம கதைகள் இன்றைக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்கு. தானியேல் சிங்க கபியில கதையை சொல்லிக் கொடுத்தாங்க. மோசேயுடைய ஜனங்களை நடத்தின கதை, இயேசு தண்ணீரை ரசமாய் மாற்றின கதை. இன்னைக்கு பைபிள் அவைலபிள், லிட்டில் ஸ்டோரி பைபிள்னு இருக்கு. நிறைய பிக்சரோட இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளைங்க அந்த சின்ன வயசுல உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. பிள்ளைகளுக்கு அழகழகா ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், அழகழகா விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுப்போம். ஆனா அந்த லிட்டில் பைபிள் வாங்கி தர மாட்டோம். பல இடங்கள் அப்படிதான் இருக்கு பாருங்க. இந்த வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுற அந்த கனம் பண்ணுவது எங்க இருந்ததுன்னா வேதாகமத்திலிருந்து தான் வரும். The Bible teaches how to respect the elders, how to respect the church.
ஒரு கிராமத்துல நான் பெங்களூர் பட்டத்துக்கு வரதுக்கு முன்னால ஒரு கிராம ஊழியம் செய்வோம் ஞாயிற்றுக்கிழமைகள். ஒரு கிராமத்துல எங்களை அழைத்து கொண்டு போனாங்க. அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஓடை குடிசையில ஒரு 50 பேர் உட்கார்ந்தோம். அந்த மாதிரி இடத்துல பாய் போட்டிருந்தாங்க. நாங்க எல்லாம் போய் உட்கார்ந்துக்கிட்டோம். குட்டி குட்டி பிள்ளைங்க ஒரு 20 பிள்ளைங்க வந்தாங்க. ஒரு 30 பெரியவங்க வந்தாங்க. நாங்க ஒரு 7 பேர். கொஞ்சம் பேர் குடிசைக்கு வெளியே நின்றாங்க. எங்களை நடத்தி கொண்டு போன அண்ணாச்சி அவர் தான் பாட்டு பிரசங்கம் பண்ணார். நாங்கெல்லாம் உட்கார்ந்து கூட பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் முதல் தடவை நாங்கள் போறோம் அந்த கிராமத்திற்கு. அங்க இருக்கிற பெரியவர்கள் அழைத்தார். நான் சொன்ன ஒரு 50 பேர் இருப்பாங்களா, குடிசை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாங்க ஐயா அப்படின்னாங்க. நாங்க போனோம். இந்த குட்டி பிள்ளைங்க எவ்வளவு அழகாய் ஒரு பாடலை சொல்லி கொடுத்தாரு. அந்த பிள்ளை உடனே பிடிச்சிருந்தாங்க. அடுத்த வாரம் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அடுத்த வாரம் நான் போகும்போது ஒரு 7 பிள்ளை முன்னாடி இந்த பாட்டை பாடினாங்க. நான் கேட்டேன், இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டீங்களே? அந்த பெரியவர் சொன்னாரு, நீங்க ஏன் கேட்குறீங்க, தினம் வீட்டு இதை பாட்டு, தினம் இந்த பாட்டு பாடி 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 பெற்றோர்களும் கத்துக்கிட்டாங்க, பிள்ளைகளும் கத்துக்கிட்டாங்க. ஒரே வார்த்தை எங்களுக்கு வந்த ஒரு சந்தோஷமா. அடுத்த தடவை போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு நிறைய சாக்லேட் பிஸ்கட்ஸ் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வாங்கிட்டு போனோம். இந்த சந்தோஷம் எப்படி வந்துச்சு? அந்த பிள்ளைகள் பாடகர் வாயினால் கர்த்தர் பலன் வந்து கொண்டிருக்கிறார். எங்களை பலப்படுத்தின அந்த பிள்ளைகள் வாயிலிருந்து வந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அவ்வளவா இருக்காது. But they have excellent worldly knowledge இருக்கும். எக்ஸலன்ட் வேர்ல்டி நாலேஜ் இருக்குப்பா. டென்னிஸ் பிளேயர் யாரு, கடைசியா விம்பிள்டன்ல யார் ஜெயித்தா, அப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பான். கிரிக்கெட் பிளேயர் இந்த மேட்ச்ல யார் ஆடல, இந்த மேட்ச்ல யார் ஆடி இருக்கா கரெக்டா சொல்லுவோம். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? நல்ல வேலை தெரியாதுன்னு நான் வாங்கினேன், தோனின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு காலங்களை இப்படியே கடத்த முடியும் இல்லையா? பல நேரங்களில் கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாய் சாட்சி உள்ளவர்களாய் சாட்சியோடு இருக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு 4 பேர் ஒரு வேலைக்கு வந்தா கூட அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி, நம்ம போகிற இடத்துல 4 பேரை பார்க்கிறோம், அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி if we involve them, give importance to the church, early to church. அப்படிங்க பாருங்க, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். I have seen these people and they are stiff-necked people indeed. Let me alone so that I may destroy them and blot out their name from under the heaven, and I will make you into the nation stronger and more numerous than they. அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிய சாதியாய் பெரும் கூட்டமாய் நான் உன்னை மாற்ற போகிறேன். வாசத்தை பாருங்க, 14 வாசம். ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் என்ன சொல்றாரு? எதற்கு தேவன் அழிக்கிறாரா? இல்ல, ஜனங்களை எதுக்கு அழிக்கிறார்? அவங்க பாவம் செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிருப்பார், உடன்படிக்கையை மீறினா கூட மன்னிச்சிருப்பார். மோசேயோட தாமதமாச்சு, சரி எல்லாம் திரும்புங்க எகிப்துக்கே போயலாம் நினைச்சதா மன்னிச்சிருப்பார். ஆனா இவங்க செஞ்ச காரியம் தெரியுமா? தேவனுக்கு இணையாய் இன்னொரு தேவனை உண்டாக்கி. புரிந்து கொள்ளுங்க. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுக்கு இணையா இன்னொரு தேவன் என்ன அர்த்தம்? எவ்வளவு பேர் புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் 6 நாளும் தான் செய்த கிரியை எல்லாம் விட்டு ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஓய்வு நாளில் அறிவித்தார். அந்த நாளிலே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியா சொன்னாரு. அப்ப அந்த நாள் எதற்காக தேவன் கொடுக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமைய தேவனை ஆராதிப்பதற்காக. இப்ப அந்த நாளிலே என்ன செய்யுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வர தாமதிக்கிற பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமைய தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு எங்க போனாங்க? இவங்க ஒரு பொன்னினால ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அதை செவிக்க போனாங்க. தேவன் சொன்னாரு, வானத்துக்கு கீழே காணப்படுகிற இவங்களை நான் என்ன செய்வேன்? அழித்து விடுவேன். தேவனுடைய கோபம் ஏன் ஜனங்க மேல குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லைன்னா
you are not given importance to the worship service. நேற்று சில பாயிண்ட் சொன்னேன். ஆராதனை என்றால் என்ன? What is the meaning of worship என்று சொல்லி கேட்டேன். ஆராதனையில எத்தனை பகுதி இருக்கு நம்ம செய்யறோம்? ஆரம்ப ஜெபம், துதி பாடல் worship, சங்கீதம், தேவ செய்தி, காணிக்கை பாடல், முடிவு ஜெபம். எத்தனை? 6 இருக்கு. 6ல எதற்காக இந்த 6 செய்யறோம்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த 6 காரியத்தை ஏன் செய்யறோம் ஆராதனைன்னு யாராவது சொல்லணும்? மைக் எடுத்துன்னா எல்லாத்துக்கும் கேட்கும். இப்படி வந்து மைக் எடுத்து சொல்லுங்க. 6 காரியம் ஏன் செய்கிறோம்? Opening prayer, fence around you. நீ தேவ சமூகத்துல மற்ற இந்த கூட்டம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும் பொழுதும் இந்த ஆரம்ப ஜெபம் உன்னை சுற்றிலும் வேலி அடைக்கும். Fence around you, the opening prayer. ரெண்டாவது praise and worship give you a strength. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படியாய் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மூணாவது சங்கீதம். ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் படிக்க கடவன். Joy of salvation. மூணாவது. நாலாவது செய்தி. Message is food for shelter, food for soul and shelter. The shelter of the soul. ஆத்துமாவுக்கு நிழலாய் ஒரு கூடாரமாய் உன்னை சுற்றிலும் இது வந்து கொண்டே இருக்கும். காணிக்கை பாடல். Thanksgiving. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்துக் கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Thanksgiving to God. Closing prayer. Blessings. அதுதான் உன்னோடு கூட உனக்குள்ள இருந்து நீ நடத்துகிற ஆசீர்வாதம். நீ எவ்வளவு பேர் உங்களை சுற்றிலும் வேண்டி அடைத்துக் கொண்டீங்க ஆரம்ப ஜெபத்துல? துதி பாடல்ல எத்தனை பேர் வந்தீங்க? பலன் அடைஞ்சீங்க? உங்கள் மேல் கூரையா இருக்கிற இந்த செய்தி எத்தனை பேர் வாழ்க்கையில சந்தோஷம்? அதை படித்து தேவனுக்கு சொன்னோம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை எது முக்கியம்? பிரசங்கம் தான். ஒரு நாள் நினைக்கிறாங்க, ஒரு நாள் நினைக்கிறாங்க. If you come for the opening prayer, that is fence around you. உன்னை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடிச்சிட்டார்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு வந்து எனக்கு இன்னைக்கு நான் லேட்டா வந்தனால என்னை சுற்றிலும் பாதுகாப்பு இல்லை. ஓப்பனிங் பிரேயர் அதெல்லாம் பண்ணணும். நேற்று நான் தெளிவா சொல்லி கொடுத்தேன். ஒரு ஆரம்ப ஜெபம் என்பது வர்றவங்க வரப்போறவங்க லேட்டா வர்றவங்களுக்காக இல்லை, சீக்கிரம் ஓடுறதுக்கு இல்லை. அது அவங்க பார்த்துட்டோம். வந்தவங்களுக்கு என்ன செய்யணும்? இவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முழு ஆராதனையிலும் நீ பலத்த கிரியை செய்ய, எந்த சத்துருவும் எந்த தடையும் வராதபடி எங்களை சுற்றிலும் வேலி அடைங்க. அது ஆரம்ப ஜெபம். ஆனா பண்றோம் ஆரம்ப ஜெபம் எப்படி பண்றோம்? ஆரம்ப ஜெபத்தை try to learn it. அதுல worship service ஒவ்வொரு ஆத்மாவையும் பலப்படுத்தும். நான் பாடுகிற வரிகள் உன் காதுல கேட்கணும். நான் பாடுற வரிகள் உன் காதுல கேட்கணும். Not any other sound, not a carving sound or not anything. நான் உச்சரிக்கிற வார்த்தை தெளிவா உன் காதுல வரும் இல்லையா? அதுதான் பரமசி. அதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு பெரிய கிருபை. பிரசங்கம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சுற்றிலும் make a structure around you. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த பாதுகாப்பு பாருங்க. மழை பெஞ்சாலும் தெரியாது, வெயில் அடிச்சாலும் தெரியாது, ராத்திரியாலும் தெரியாது, பகலும் தெரியாது, இரவும் தெரியாது, சாப்பிட்டீங்களா தெரியாது, பல்வடிங்களா தெரியாது, குளிச்சிங்களா தெரியாது. எப்போ? பிரசங்கத்தில் மட்டும். இயேசு சுவாமி என்ன செஞ்சாங்க? ஏசப்பா மழையும் பிரசங்கத்தை பண்ணாங்க. ஜனம் அப்படியே உட்கார்ந்தாங்க. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாட்கள். தங்களே மறந்துட்டாங்க. தேவன் அவளை சுற்றி என்ன செஞ்சாரு? கூடாரம் அமைத்தார் என்று ஒரு கிரேக்க புத்தகத்தை வாசிக்கிறேன். God made the shelter of the children, those who in 3 days in his presence. கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை அப்படின்னா
இந்த பிரசங்கம் எப்படி நடத்திட்டு போச்சு அவங்கள பரலோக அந்த அங்கதான் பசி இல்ல தாகல்ல பகலில் வெயிலாகணும் இரவில் குளிராகணும் உங்களை சேதப்படுத்துவதில்லை தெய்வ ஆட்டுக்குட்டியான தானே உங்களை வழி நடத்தி செல்வார் அப்படின்னா இது எப்போ 7ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்துற 7ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறத இயேசு மலை பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இந்த இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. எப்படி உணர்ந்தாங்க பிரசங்கத்தை? தேவ ராஜ்யத்தில் இருப்பதை போல உணர்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் கேட்கும் போது தேவ பிரசன்னத்துக்குள்ள உட்கார்ந்து முதல்ல என்ன ஆயிடுது, நம்மளை சுற்றி வேடி அடைச்சிட்டோம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது ஒரு பலன் வந்தது, நமக்கு சோர்வு போயிடும், தூக்கத்தின் ஆவி போயிடும், துக்கத்தின் ஆவி போயிடும், தடுமாற்றத்தின் ஆவி போயிடும், சஞ்சலத்தின் ஆவி போயிடும், வருத்தத்தின் ஆவி போயிடும், நிலையற்ற ஆவி போயிடும். சீர்படுத்துதல் உள்ள திட்டமான ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார் ஆராதனை போது. அப்போ அந்த ஆராதனை முடிந்த உடனே we prepare ourselves to receive the joy of salvation in our life. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட உடனே அடுத்த வருகிற செய்திக்குள்ள நம்ம போறோம். எப்படி போறோம்? அதுதான் உங்களை இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் நடத்துகிறதான கிருபை. அவன் இவ்வளவு தேவன் செஞ்சிட்டாரு. தேவன் சொல்ற, ஆண்டவரே இந்த நாளிலும் கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்து அதுக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. அது நன்றி சொன்ன பிறகு நம்ம நன்றி சொல்றோம். திரும்பி அவர் சொன்னாரு, நீ நல்லா இரு, ஆசீர்வாதமா இரு, கர்த்தருடைய அவர் 2ஆம் வருகை மட்டும் உங்களை இப்படியே சமாதானத்தோடு நான் காத்துக் கொள்வேன். ஆசாரிகள் ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போறோம். அந்த ஆசீர்வாதம் உன்னோடு வருது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற காரியம். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. verse 14 உபாகமம். ஆகையால் நான் அவர்களை அழித்து, யார ஆராதிக்கிறவங்களையா, தேவனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவங்களையா, அந்த தேவனுக்கு இணையான விக்கிரகத்தை செய்து அவங்க ஆராதிக்கிறவங்களையா? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? God cannot destroy anyone. இன்னைக்கு உனக்குள்ள நம்பிக்கை வேணும். நாளைக்கு ஒரு ஸ்கேன் பண்ண போறேன், இல்ல தலைவலி டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது ஒரு ஐ டெஸ்ட் பண்ண போறேன், இல்ல எனக்கு இடுப்புல வலி, இல்ல தலையில வலி, இல்ல நெஞ்சு வலி, எனக்கு பயமா இருக்கு, எதுவும் ஆராதனைக்கு வந்துட்டு நாளைக்கு போலான்னு நினைச்சிருந்தேன்னா அது இப்பவே கேன்சல் பண்ணிடு. ஏன்னா அந்த சமூகத்தில் காத்தவனை விடுவிக்க போகிறேன். அதான் சொல்லுங்க. ஏன் சொல்றாரு அப்படி? ஏன் சொல்றாரு? அவரை ஆராதிக்கிற ஜனங்களை யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம தேவன் கொடுக்கிறவை. ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாதபடி நான் அழித்து போடுவேன். என்னை விட்டு விடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய ஜாதியாக்க போகிறார், பலத்த ஜனமாக்க போகிறார். எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? இனிமே நீ வாயை திறந்து சொல்லாத, கர்த்தரை ஆராதிக்கிற எங்களுக்கு ஏன் பிரச்சனை? அதாவது விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் நல்லா இருக்கானே, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் சுதந்திரமா இருக்கானே, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்குது, ஏன் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆராதனையில கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் பெரிய ஜாதியாக்கி ஒரு பலத்த தேசமாக மாற்ற போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கண்டிராத நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இதுவரை நீ கண்டிராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவன் நீ ஆவிக்குரிய வரங்களுக்காக சொல்லிக்க முடியும். அந்த ஆவிக்குரிய வரம் இந்த நாளிலே உனக்குள்ள இருந்து செயல்படும். கர்த்தருடைய தரிசனம் உனக்கு நேராய் கடந்து வரும். கர்த்தருடைய வல்லமை பெருகும். இதுதான் கர்த்தர் உனக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறும்படியாய் வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த கிருபையை உனக்கு தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜனங்களை குறித்து நீ கலங்காதே. அந்த ஜனங்கள் பழங்காலத்துள்ள ஜனங்கள், இருதய கடினம் உள்ளவர்கள். அந்த ஜனங்களை குறித்து நான் சொல்கிறேன், பூமியின் கீழ்
நீ பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தை ஒரு மனுஷனாலும் அறிய முடியும். உலகத்தினுடைய ஞானம் என்ன, தேவனுடைய ஞானம் என்ன சரியா புரிந்து கொள்ளும். ஒரு மலேசியன் பிளைட் நூற்றுக்கணக்கான பேசஞ்சரோட காணாம போயிடுச்சு. ஒளிச்சு வைக்கிற மாதிரி பொருள். இன்னைக்கு இந்த இடத்துல ஆராதிக்கிறத நீங்க சேட்டலைட்ல பார்க்கலாம். ஆராதனையை நீங்க சேட்டலைட்ல பார்க்கலாம். ஒரு காணாம போன ஒரு கார், ஒரு மினிஸ்டரோட கார் அமெரிக்காவில் ஒரு கார் வந்து ஒரு குடிகாரன் கிளப்புக்கு முன்னால சாமி மாத்தி போட்டு திருடிட்டு போயிட்டான். ஒரு மினிஸ்டரோட கார் கிளப்புல. அந்த மினிஸ்டர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு. another half an hour அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கார். ஏன்னா அந்த காருக்குள்ள நிறைய டிரான்ஸ்மிட்டர் அது ஏகப்பட்ட வயர்லெஸ் இது நிறைய கார் இருந்துச்சு. அப்படியே பெரிய சீக்ரெட் இருந்துச்சு அதுக்குள்ள. அரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சான் சேட்டலைட்ல. ஆனா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்களோடு காண போன ஒரு பிளேனை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் மனுஷனுடைய ஞானம், அறிவியல். அதுதான் எத்தனை நாடுகள், எத்தனை ஆராய்ச்சியாளர்கள், யாராலும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆச்சு தெரிய, ஒளிச்சு வைக்கிற பொருளா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போச்சு? வெடிச்சு சதறியதா அட்லீஸ்ட் ஒரு சின்ன பொருளாக கிடைச்சிருக்கும் பாருங்க. கல்பனா சாவ்லா அவங்க 3 போயிட்டு வரும்போது என்ன ஆச்சு? அட்லீஸ்ட் அந்த சாம்பலை கண்டெடுத்தாங்க. அப்படி எரிஞ்சு சாம்பல் விழுந்து பார்த்தாங்க இல்லையா? இது எரிஞ்சிருந்தா சாம்பலாவது கிடைக்குமே, அது கூட கிடைக்குது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்ச, நம்ம மலேசியாவை போயிட்டு ஒரு சர்ச்சில் இதை நீங்க கேட்டீங்கன்னா வேடிக்கையா சொல்லுவீங்க. அந்த பாஸ்டர் முதல்ல செய்திக்கு முன்னாடி கேட்டிருந்தாரா, எப்படி இருக்கு என்ன சபை அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே எங்களுடைய கிருபையை சொல்லியிருக்காரு பாஸ்டர் கிட்ட. நான் வந்து தேவன் விசேஷத்தை கிருபை கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் எது காரியமே நான் தேவனை கேட்டு சொல்லிடுவேன். அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த காணா போன இந்த நாட்டு மலேசியன் ஃபிளைட்டை கண்டுபிடிங்க, எங்க இருக்குன்னு தேவனை கேட்டு சொல்லுங்க. அரை மணி நேரம் டைம் கொடுங்க, நம்ம ரூம்ல போய் ஜோம் பண்ண போயிட்டு பிரசனத்துல நின்றார். பிரசனத்துல காண சொன்னா அந்த பிளேன் ஒரு ஐலாண்ட்ல பத்திரமா இருக்கு, திரும்பி தானா அதே வந்துடும் அப்படின்னு. எப்ப வரும்? டேட் கூட சொல்லியிருக்காரு. எப்ப வரும்? எப்ப வரும்? ஆகஸ்ட் 1ஆம் தேதி. எங்க இருக்கணும்? எங்க இருக்கோம்? திரும்பி அந்த ஊழியர் பாஸ்டர் போன் பண்ணி கேட்டாரா, என்ன பாஸ்டர் ஆகஸ்ட் 1 வரும், நீங்க செப்டம்பர் 1 போயிட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு, என்ன விஷயம்? பிசாசு தடை பண்ணிடுச்சு. தேவனுக்கு கொண்டு வரணும்னு ஆசையா, பிளைட்டை கூட திரும்பி மலேசியாவில் விட்டுறணும்னு அது சொல்ற காரியம். என்னை ஜெபத்தை கட்ட கேட்டு அந்த பிளைட்டை பத்திரமா கொண்டு வந்து மலேசியாவில் இறக்கி அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு. தேவனுக்கு என்னமோ அதை கொண்டு வரதுக்கு ஆசை ஆவலா இருக்கிறாரா, ஆனா பிசாசு சுற்றிலும் தடை வைத்திருக்கிறான். அதற்காக சபையார் உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த பாஸ்டர் சபையாரும் சேர்ந்து சிரித்து தேவ நாமத்தை புசித்தார். யாரால? யோசிச்சு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், the false prophets. இந்த உபவாச நாள்ல நான் சொன்ன உங்களுக்கு how the prophecy works. சொன்னா இல்லையா? how the prophecy works in people's mind and pastors and servant of God's mind. எப்போ நடக்கும்னா, ஒரு காரியத்தை நீங்க சொன்ன பிறகு நாம ஜெபம் பண்றது சொல்றது தீர்க்கதரிசனம். அது மனுஷ சித்தமாய் பேசாமல் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசுவதுதான் தீர்க்கதரிசனம். அதுவும் ஒரு சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசப்படுகிற வார்த்தை. அதுதான் கர்த்தர் இடைப்படுகிறார். இப்ப கடைசி என்ன சொல்லிட்டாரு? இந்த ஜனங்களுடைய பெயர் முதலாவது பூமியில் இல்லாதபடி நான் அழித்து போடுவேன், ஆனா உன்னையோ பெரிய ஜாதியாக்குவேன். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறார். இப்ப 78, 71, 72 வாசி. Psalm 78 verses 71 and 72. கரவல் ஆடுகள் பின்னாக திரிந்த தாவீதை தம்முடைய ஜனமாகிய
தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை அந்த சுதந்திரத்தை காண பண்ணுகிறான். எழுந்து நிற்போமா? இதோட இந்த காரியத்தை நம்ம வீட்டில் போய் தியானிக்க போகிறோம். எழுந்து நிற்போமா? இன்னொரு அரை மணி நேரத்தில் அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். Praise the Lord. Glorious God. Hallelujah. நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மில் அன்பு கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை பெரிய சாதியாய் பலத்த தேசமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இப்பொழுது சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும்படி செபிக்கிறேன். வழி நடத்தும்படி செபிக்கிறேன். பாதுகாக்கும்படி செபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும்.
இந்த ஆசீர்வாதத்தை காணட்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பெரிய கிருபையை தாங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. Please be seated. கடந்த வாரம் இரண்டாவது செஷன் நீங்க பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு போன உடனே அரௌண்ட் 12:45 to 1 ஜெபரேலி அப்பாயின்மெண்ட் இருந்தார். அவர் ரெண்டாவது செஷன் அவர் தான் வந்திருந்தார். இங்கே அநேகர் போயிட்டீங்க. ஜெபரேலியா வந்து ரெண்டாவது பகுதி எடுத்தார். அநேகர் ஆவிக்குள்ளாக நடத்தினார். அநேகருக்கு அது கூட்டம் இரண்டாவது செஷன் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் அதை எழுத போயிட்டீங்க. ஏன் சொல்லுன்னா இரண்டாவது பகுதியில நாட் லைக் worship service, that is different message. அதனால அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் நீ சீக்கிரமா வந்து சீக்கிரமா அதை முடிக்கிறாங்க. அதற்கான பிரயாசங்களை நான் எடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.